மலைகள் சூழ மாயமான பனிக்குள் 1000 ஆண்டுகளாக பக்தர்களை வரவேற்கும் தெய்வீக நிலம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் சபரிமலை. இங்கு இருக்கும் இந்த 18 பொன்னான படிகள் ஒரு கட்டிடம் ஏறும் படிகள் அல்ல, ஒரு மனிதன் உயர்வது எப்படி என்பதற்கான சின்னங்கள். சிவபெருமானும் விஷ்ணுவின் மோகினியும் சேர்ந்து உருவான தெய்வப்பிள்ளை, தர்மசாஸ்தாவாக பிறந்தவர் ஐயப்பன். இளமை வயதிலேயே அம்பு, வாள், யோகம் அனைத்திலும் வல்லவரான அவர் ஒரே ஒரு குறிக்கோள், தர்மத்தை காக்குதல். அரச பிள்ளை என்றல்ல, தர்மசாஸ்தா என்ற கடமைதான் முக்கியம் என்று முடிவு செய்தார். அப்பொழுது ஒரு முனிவர் சொன்னார், இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயப்பா, மனிதன் உன்னை அடைய அவன் உள்ளே இருக்கும் 18 குறைகளையும் வெல்ல வேண்டும் என்று. அந்த தருணத்திலே தன் தாண்டத்தை தரையில் பதித்து இந்த 18 புனித படிகளை உருவாக்கினார். ஒவ்வொரு படிக்கும் ஒரு அர்த்தம். காமம், கோபம், மோகம், லாபம், மதம், மெய்யாத பொறாமை என்று மனிதனை அடிமையாக்கும் 6 குறைகள். அடுத்து 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், அகங்காரம். இவையே 18 புனித படிகள். முன்பு மரத்திலிருந்த படிகள் பக்தர்கள் பெருகியபோது பொன்னால் பொலிவூட்டப்பட்ட கம்பீரமான புனித படிகளாக மாறின. ஈருமுடி தூக்கிக் கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற ஒரு மந்திரத்தோடு இரவு பகல் என தெரியாமல் மலையேறும் பக்தர்கள். பனிக்குள் மறைந்த பாதை கூட ஐயப்பனை நோக்கிய பக்தியில் மட்டும் தெளிவாகிறது. சபரிமலை காட்சி முன்னே வரும் அந்த நொடியில் இதயம் தானே இறங்கி மண்டியிடும். இங்கேயே முடிகிறது ஒரு பயணம். ஆனால் இங்கிருந்தே தொடங்குகிறது மனிதனின் உள்பயணம். ஒரு படி ஒரு குறை மறையும், ஒரு படி ஒரு அகம் கரையும். ஒவ்வொரு படியும் மனிதனின் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் தெய்வீக வாசல். 18 படிகளின் உச்சியில் அமைதியின் வடிவம் போல அமர்ந்திருப்பவர் தர்மசாஸ்தா ஐயப்பன். சிரிப்பில்லா சிரிப்பு, கோபமில்லா வீரமுகம், ஒரு பார்வை பார்த்தால் கூட உள்ளம் முழுக்க ஒளி நிரப்பும் தெய்வம். ஐயப்பனை அடைவது ஒரு தெய்வத்தை மட்டுமே அடைவதல்ல, ஒரு மனிதன் தன்னையே வெல்லும் பயணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.